4வது நாள் முடிவுல அந்த வயோதிகர் அந்த காளமாட்ட அறுக்கிறதுக்காக கத்திய ஓங்குறார். நம்ம அதுவரைக்கும் பார்த்தோம். 5ஆம் நாள் தொடக்கத்தில அந்த வயோதிகர் அந்த கத்திய ஓங்கும் பொழுது, அந்த அந்த காளமாடு அவர சுத்தி சுத்தி வந்து அந்த காலாட அவள வருடி விட்டு, அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவ வந்து ஏற்படுத்திக்குது. அதனால ரொம்ப மனம் உருகி, இந்த காளமாட நம்ம வெட்ட வேணாம். இந்த வருஷம் வேற ஒரு காளமாட வெட்டிக்கலாம். இந்த காளமாட அடுத்த வருஷம் நமக்கு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிய சமாதானப்படுத்துறாரு. இந்த காளமாட்ட அந்த வேலையாள்கிட்ட குடுத்து அனுப்பிறாரு. "நீ இத பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் அந்த வேலைக்காரன் வேக வேகமா ஓடி வரான். ஓடி வந்து, "எஜமானரே, என்னட்ட வந்து அபூர்வ சக்தி படைத்த பொண்ணு ஒருத்தி என்ட்ட இருக்கிறா. அவ வந்து இந்த காளமாட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கட்டுனோனே, ஒரே நேரத்தில பார்த்து சிரிக்கவும், அழுகவும் செஞ்சா. என்ன அப்படின்னு என் பொண்ணுகிட்ட கேட்கும்பொழுது, என் பொண்ணு சொன்னா, இந்த காளமாடு வந்து நம்மளுடைய எஜமானருடைய மகன் கெட்ட சக்தியால இப்படி மாடாக மாற்றப்பட்டிருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி சிரிச்சா. அடுத்து, "எதுக்கும்மா அழுத?" அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த காளமாட்டு கூடவே இன்னொருத்தரையும் மாடாக மாத்தி வச்சிருந்தாங்க. அது அந்த நம்ம எஜமானருடைய மனைவி. எஜமானருடைய கையாலேயே கொல்லப்பட்ட அவருடைய மனைவி தான் பசுமாடா மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. "என்ன நீ உண்மைய தான் சொல்றியா?" அப்படின்னும் பொழுது, "சரி, எப்படியாவது வந்து என்னுடைய மகன நீ ஒரு மனிதனா மாத்திற முடியுமா? அப்படின்னு நான் உனக்கு என்னுடைய எல்லா சொத்துக்களும் உனக்கு நான் குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லி அந்த வயோதிகர் சொல்றார். "எனக்கு வந்து எந்த விதமான சொத்துக்களோ, எதுவோ எனக்கு விருப்பம் இல்ல. நான் உங்ககிட்ட 2 நிபந்தனைகள வைக்கிறேன். அது நீங்க சம்மதிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து உங்களுடைய மகன மனித உருவமா மாத்துறதுக்கு நான் வந்து உதவி பண்றேன்" அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரர் வந்து சொல்றாரு. "அதன்படியே நீ என்ன வேணா முடிவு எடுத்துக்கோ. நீ என்ன முதல் நிபந்தனையாக, மனிதனாக மாற்றப்பட்ட பிறகு உங்கள் மகன வந்து என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும். 2வது வந்து, இவர்கள் எல்லாம் மாடாக மாத்தின முதல் மனைவிய நான் அதே போல ஏதாவது ஒரு உருவத்துக்கு நான் மாத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்க எனக்கு வந்து அனுமதி கொடுக்கணும்" அப்படின்னும் பொழுது, "கேட்கவே வேணாம். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. என்னுடைய எல்லா உடைமைகளையும், சொத்துக்களும் உனக்கும் என்னுடைய மகனுக்கும் மட்டும்தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த வேலைக்காரர் ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்துக்கிட்டு, அதில துவா ஓதி, "நீ மனித உருவமா இருக்கக்கூடிய ஆளா இருந்தா, திரும்ப நீ அதே நிலைக்கு திரும்பணும்" அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிய ஊத்துன உடனே அந்த மாடு மனித உருவத்துக்கு மாறுது. மனித உருவத்துக்கு மாறின உடனே தன்னுடைய மகன் பழைய நிலைமைக்கு திரும்புறார். இப்போ அந்த வயோதிகரும் தன்னுடைய மகனும் கட்டிப்பிடிச்சு அழுது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். "இதெல்லாம் இப்படியெல்லாம் கொடுமைகள் நடந்தது. அம்மாவ வந்து இப்படியா மாத்திட்டாங்க. எங்கள இவ்வளோலாம் கொடுமைலாம் பண்ணாங்க" அப்படின்னு சொல்லி மாத்துறார். அப்போ, "நீ வருத்தப்படாத. நான் வந்து ஒரு பெண்ணை வந்து நியமிச்சிருக்கிறேன். அந்த பெண் வந்து என்னுடைய முதல் மனைவிய அவ தான் நம்மள இவ்வளோ தொந்தரவு பண்ணி இது பண்ணிட்டா. அவள வந்து ஒரு அழகான மானா நான் மாத்துறேன்" அப்படின்னு சொல்லி மாத்துனது தான் நான் என்னோட கூட்டிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த மானு. "அப்போ உன்னுடைய கதைய விட என்னுடைய கதை சுவாரஸ்யம் நிறைந்ததா தான இருந்தது" அப்படின்னு அந்த பூதகத்துக்கிட்ட பார்த்து அந்த வயோதிகர் கேட்குறாரு. "ஆமா, அப்போ சொன்னதை போலவே அந்த மனிதனுடைய ரத்தத்தில 3ல் 1 பங்கு நீ எனக்கு குடுக்கணும்" அப்படின்னு சொன்னோனே, "சரி, இந்தா உனக்கு நான் வந்து அந்த மனிதனுடைய ரத்தத்திலேருந்து 1 பங்கு உனக்கு நான் குடுக்குறதுக்கு நான் வாக்குறுதி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சொல்லுது. இப்படி முதல் வயோதிகர் தன்னுடைய கதைய சொல்லி முடிச்ச உடனே, 2வது வயோதிகர், அதாவது 2 வேட்டை நாய்கள கூட்டிட்டு வந்த 2வது வயோதிகர் அந்த பூதத்த பார்த்து, "இது என்ன சுவாரஸ்யம்? என்னுடைய கதை இதை விட இன்னும் சுவாரஸ்யம் நிறைந்ததா இருக்கும். நீ கேட்க தயார்னா நான் அத சொல்றேன். ஆனா ஒரு நிபந்தனை, அந்த கதைய கேட்டு உனக்கு சுவாரஸ்யமா இருந்தது, உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ரத்தத்தில 3ல் 1 பங்கு எனக்கு நீ குடுக்கணும். அதுக்கு நீ ஒத்துக்கிறியா?" அப்படின்னோனே, "சரி, நீ கதைய சொல்லு. நானும் வந்து அதுக்கு ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சொல்லுது. இப்படியே 5ஆம் நாள் முடிவுக்கு வருது.